Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 2 basic algebra example 2.9. A girl A is reading a book having 446 pages and she has already finished reading 271 pages. She wants to finish reading this book within a week. What's the minimum number of pages she should read per day to complete reading the book within a week? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கேர்ள் 446 பேஜஸ் புக்கு வச்சிருக்க ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி 271 பேஜஸை ரீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து என்ன தாட் வருதுன்னா, இந்த ஒரு வாரத்தில் இந்த புக்கை நான் ரீட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தாட் ஏற்படுது. ஸோ அப்படி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் அவள் வந்து டெய்லி ரீட் பண்ணால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த புக்கை ரீட் பண்ணி அவளால் முடிக்க முடியும்னு உள்ளதை நம்மகிட்ட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சொல்யூஷன் போடலாம். இப்போ அவங்க கொடுத்துருந்தது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் டோட்டல் பேஜஸ்ஸு. நம்பர் ஆஃப் டோட்டல் பேஜஸ் இந்த புக்கு வந்து 446. ஸோ 446. இப்போ ஆல்ரெடி ஃபினிஷ்டு ரீடிங். ரீடிங் பேஜஸ் ஃபினிஷ் ஆகப்பட்டது வந்து 271 பேஜஸ் அவள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவள் வந்து கேட்டிருக்க கொஸ்டின் வந்து எவ்வளோ பேஜஸ் இன்னும் ரீட் பண்ண கிடைக்கிறதா ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். பட் அது ஒரு வாரத்துக்குள்ளே அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் டு ரீட் இன் 1 வீக். 1 டேன்னு சொன்னாச்சுன்னா அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரியாது எவ்வளோ வாசிக்கணும் உள்ளது அப்படி தெரியாது. பட் 7 நாளைக்குலாம் வாசித்து முடிக்கணும் உள்ளது மட்டும் தெரியும். ஸோ அப்போ 1 வீக்னா 7 எக்ஸும் போடணும். ஏன்னா 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 days. ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் டு ரீட் இன் 1 வீக். 1 வீக்னா என்னது 7 days. அப்போ 7x. ஏன்னா ஒரு டேக்கு வந்து எக்ஸ்னா 7 daysக்கு என்னது 7x. அவ்வளோதான். இப்போ அந்த 7x கூட 271 சேர்த்துருங்க. அது வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 446 இருக்கணும். ஸோ ஏன் 446லேருந்து இந்த 271 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் அவர் ரீட் பண்ண வேண்டியது கிடைக்கும். அட்லீஸ்ட் ஆக்சுவலாக அதை தான் கண்டுபிடிக்கணும். அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எவ்வளோ பேஜ், மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இது தானே பெருசாக இருக்கணும். 446 இதாச்சும் செப்பரேட் ஆகும். 7x வந்து அந்த நம்பரோடய பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து டக்கு நம்ம ஒரு வாரத்தில் எவ்வளோ படித்து முடிக்க முடியும் உள்ளதை நம்மளால் கண்டுபிடிக்கணும். லெஸ் தான் இருக்குது. இது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ 271 வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால தான் கிரேட்டர் தான் இது புரிஞ்சிருக்கோம். கிரேட்டர் தான் ஈக்குவல் டு என் சிம்பிள் போட்டிருக்கேன்ட்டு. அதாவது அவர் ரீட் பண்ணி முடிக்கிறது ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணி முடிக்கணும். ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்கணும். அதனால் நம்ம வந்து இந்த நம்பர் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 271 அது வந்து சப்ரேட் பண்ணிவிட்டேன். 446 - 271 தட் இஸ் 5. இங்கே 14 இருக்கும், இங்கே 2 இருக்கும், 3 இருக்கும், இங்கே 7, 1. ஸோ 7x கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 175 பேஜஸ் இன்னும் இருக்குது. அவள் 271 முடிச்சிட்டா 170 பேஜஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவன் ஒரு வாரத்தில் எவ்வளோ முடிக்கணும்னு தெரியணும். ஸோ அந்த 7 அந்த சைடு போய் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸு லெஸ் தேன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 175/7. ஸோ எக்ஸு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 175/7 டிவைட் பண்ணிங்கன்னா 25 7s உங்களுக்கு என்னன்னா 175 வரும். ஸோ 25 பேஜஸ். அப்போ 25 எழுது, அதாவது ஒரு வாரத்துக்குள்ளாடி ரீட் பண்ணி முடிக்கணும். ஒரு வாரத்துக்கு மேலே தான் வேறுபடாது. அதனால தான் என்னது இது கிரேட்டர் தான் சிம்பிள் வந்திருக்கு உங்களுக்கு. அப்போ வந்து 25 அல்லது அதுக்கு மேலே உள்ள பேஜஸ் அவள் ரீட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவள் முடிச்சிடுவான் ரீட் பண்ணி. ஸோ சி ஹேட் டு ரீடு அட்லீஸ்ட் 25 பேஜஸ் பெர் டே. அவ்வளோதான். அதாவது நம்ம அதுக்காக தான் கிரேட்டர் நம்ம சிம்பிளே போட்டோம். இது பெருசாக வரணும்னு சொல்லுறது. இது பெருசாக வந்தது, அதாவது இது வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதோடய கூடுதலாக இருக்கலாம், குறைவாக இருக்கக்கூடாது. குறைவாக இருந்தாச்சுன்னா வந்து நிறுத்துறோம், ஒரு வாரம் தாண்டி போயிடும். ஒரு வாரம் எக்ஸாக்டாக வரணும்னு சொன்னதுனால நம்ம வந்து கிரேட்டர் தான் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக இந்த கிரேட்டர் தான் சிம்பிள். ஸோ இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் செய்யப்பட்டு டவுட் கேட்பாங்க என்கிட்ட. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன். கண்டிப்பாக இதை நீங்கள் புரிஞ்சிச்சுக்கிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எந்த சம்ஸ்னாலும் ஓகே தான் இந்த மாதிரி. ஸோ இப்போ எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 25 கிடச்சிருக்கு. அவள் 25 பேஜஸ் அதுக்கு மேலே ரீட் பண்ணால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக்கை ரீட் பண்ணி முடிச்சிடுவா. ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. தேங்க்யூ.